உலகத்திலே வீரம் சுரிந்த விளையாட்டாக கருதப்படும் ஜல்லிக்கட்டு காளை என்கிறார்கள். ஆனால் இந்த காளையினுடைய வரலாறு என்று பார்த்தால் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழகத்திலே பாரம்பரியமே விளையாட்டாக வருகிறது. உழவர்களினுடைய திருநாளாக கொண்டாடும் அந்த ஜல்லிக்கட்டு காளை தான் தைப்பொங்கல், காணும் பொங்கல் இவை நாடுகளில் கொண்டாடப்படுகிறது. ஜல்லிக்கட்டு காளை பீளமேடு, அவனியாபுரம் என்ற ஃபேமஸாக உள்ளது. இது உலகத் தமிழர்கள்லாம் இங்கே வந்து பார்க்குற உலக நாடுகளும் வந்து பார்க்குது. ஆனால் அதிகமான இது உயிருக்கு சேதாரம் என்ற ஒரு அடிப்படையில் இருக்குது. வீரம் சுரிந்த ஒரு விளையாட்டாக திகழ்கிறது. ஆனால் இந்த விளையாட்டு வீறு கொண்டு எழுந்து கொண்டு இருக்குது. இப்போ 2026 இந்த ஃபோட்டோ இது போடுறோம் நாங்கள் பதிவு. தமிழுடைய நாகரிகத்தோடு ஒற்றி இணைந்து விவசாயம் தொழிலும் சேர்ந்து வருகிறது. உழவு தொழிலோடு சேர்ந்தான் உழவர்கள் தமிழர்களாக விளங்குகிறார்கள். தமிழர்கள் உலகத்திற்கே உணவு படைத்தவர்கள், உலகத்தை விவசாயத்தை கற்றுக் கொடுத்தவர்கள், உலகத்திற்கே உணவு சோறு போடுகின்றவர்கள், அரிசி என்ற பொருளை கண்டறிந்து உலகமெல்லாம் சென்று சேர்த்தவர்கள். இதில் கலை, பண்பாடு, இலக்கியம் அனைத்தையும் சேர்ந்து பார்த்தா இவர்கள் கல்ச்சர். இப்போ இந்த கல்ச்சர் வந்து இன்னும் மாற்ற முடியவில்லை, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எத்தனையோ சன்னி சக்திலாம் இந்த கல்ச்சரை மாற்றலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் வீறு கொண்டு இருந்து கொண்டு தான் இருக்குது ஆண்டாண்டு. தமிழர்களை நம் ஒற்றுமை ஓங்க வேண்டும். உலகமெங்கும் நாம் பறைசாற்றி கொண்டே இருப்போம். ஜல்லிக்கட்டு காலை அடைக்குவதற்கு வீரர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டாண்டுக்கும் சிறப்பாக மேலும் மேலும் இந்த பாரம்பரியம் தொடர்ந்து நம் தமிழ் கலாச்சாரம் உலகமெல்லாம் பரவ வேண்டும். உலகத்தில் உள்ள மக்களுக்கு இந்த நாகரிகத்தை சொல்லிக் கொடுக்கணும். வீரத்தை இது ஒரு வீரத்தின் விளையாட்டாக நாம் கருதுகிறோம். கோழைக்கு இங்கே இடமில்லை, வீரத்துக்கே இடம் என்று தமிழர்கள் வீரத்தோடு விளைந்தவர்கள், வீரத்தோடு தான் இருப்பார்கள். அந்த வீர விளையாட்டு தான் ஜல்லிக்கட்டு காளை. ஆனால் இந்த மாடு உழவுக்கும் தோலுக்கும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நண்பனாக வளர்க்கிறார்கள். ஆனால் இது வந்து குழந்தை போல் இருக்கும். வீடுகளில் அவர் வளர்க்கும் இடத்தில் குழந்தையாக இருக்கும். எதிரிக்கிட்டு விளையாடும் போது வீரமாக விளையாடும். மாட்டுக்கு அந்த குணம் உண்டு. 2 விதமான குணம். இந்த கலாச்சாரத்தை என்ன சொல்கிறது? உலகம் போற்றி கொண்டு இருக்கிறது, உலக நாடுகள் போற்றி கொண்டு இருக்கிறது. ஆகவே நாம் இன்னும் மேலும் இந்த கலாச்சாரத்தை சீர்படுத்த வேண்டும். தொடர்ந்து நாம் அடுத்த தலைமுறை இதை நாம் கடத்தி சென்று கொண்டே இருக்க வேண்டும். இதை வரும் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எடுத்து சொல்லி ஆக வேண்டும். தமிழர்களே, நம் தமிழ் விளையாட்டுகளிலே எத்தனையோ விளையாட்டுகள்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு காளை அடக்குதல் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதுக்கு பயிற்சி வேண்டும். கொம்பு பட்டால் உயிர் போய்விடும், தெரியுதுல்ல? அது ராஜா காலத்திலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. வரலாறு சூழலும் சொல்லி கொண்டார்கள். வாழ்வோம் மனமுடன் தமிழர்கள் எங்கும்.